கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் பலியான சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன. மகாராணி லட்சுமிபாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்கசிவால் இந்த தீ விபத்தானது நேரிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. இந்த தீ விபத்து ஏற்பட காரணம் என்ன? எத்தனை குழந்தைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? விவரங்கள். மாநிலம் ஜான்சியில மகாராணி லட்சுமிபாய் மருத்துவக் கல்லூரி இருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரியில நேற்று இரவு 10:30 மணி அளவுல ஒரு தீ விபத்து நேரிட்டிருக்கு. இந்த தீ விபத்துல பச்சிளம் குழந்தைகளுக்கான ஒரு நியோநேட்டல் இன்டென்சிவ் கேர் எனப்படும் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவானது இருக்கிறது. பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் இந்த பிரிவுல தீ விபத்து நேரிட்டிருக்கு. இந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா 10 குழந்தைகள் உடல் கருகி துடிதுட்டு உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில மீதமுள்ள குழந்தைகளை அங்குள்ள மக்கள் அவசரமாக சென்று குழந்தைகளை மீட்டிருக்கின்றனர். சில குழந்தைகளுக்கு தீ காயமானது அதிக அளவில் இருக்கிறது. இந்த தீ விபத்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. இந்த விபத்துக்கு முதற்கட்ட காரணமாக மின்கசிவு காரணம் என்று கூறப்படுகிறது. மின்கசிவு காரணத்துடன் உத்தரப்பிரதேசத்தில் அந்த குழந்தைகளுக்கான பிரிவில் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் அதிகம் இருப்பதாகவும் ஆக்சிஜன் தொடர்புடைய கருவிகள் அதிகம் இருப்பதால் உடனடியாக தீ கொழுந்துவிட்டு எரிந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து 12 மணி நேரத்திற்குள் அறிக்கை அளிக்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல அந்த சம்பவ இடத்தை துணை முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டிருக்கிறார். மொத்தம் 54 குழந்தைகள் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றன. அந்த 54இல் 10 குழந்தைகள் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றனர். மீதமுள்ள குழந்தைகளுக்கு லேசான தீக்காயமும் ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று 12 மணி அளவில் தீயை முழுமையாக அணைத்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக 12 மணி நேரத்திற்குள் உடனடியாக அறிக்கை தர வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். முனிஷா, விவரங்களுக்கு நன்றி ராஜா.